ராஜாங்கத்துலேருந்து வீட்டில் இருக்க அத்தனை பேருமே பயங்கர கோவத்தில் இருக்காங்க செல்லப்பாண்டி மேலே. செல்லப்பாண்டி பண்ண விஷயம் வீட்டில் எல்லாருக்குமே கோவத்தை ஏற்படுத்துது. செல்லப்பாண்டி பண்ண விஷயம் இங்கே தமிழுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் அதிர்ச்சியை கொடுக்க ஈஸ்வரியும் கூட இருக்க சித்திராவும் சேர்ந்துக்கிட்டு, தமிழ் உன் ஃப்ரெண்டு மேலே உனக்கு அன்பு பாசம் எல்லாம் இருக்கலாம், அதை விட நம்ம மாமா மேலே இருக்க மரியாதை தான் முக்கியம்னு நினச்சிருந்தனா நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்ய சொல்லியிருப்பியா உங்கள் அப்பா கிட்ட சொல்லி அப்படின்னு கேட்க, இங்கே தமிழ் ஒன்றுமே புரியாமல் தவிச்சு போய் நிற்க, இங்கே வீட்டில் இருக்க ஈஸ்வரியும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க தமிழ்ச்செல்வியை. நீ சொல்லி தானே உங்கள் அப்பா இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்தாரு, அவருக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? ஆமாம், அவர் தான் சொல்லிட்டாரே, தமிழ்ச்செல்வி ஃபோன் பண்ணி சொன்னதுனால தான் நான் இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்தேன்னு. இப்போ யார் கசிங்கும் எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்க போகிற இந்த சமயத்தில் திரும்பவும் நீ இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்க. அன்னைக்கே சேதுவை கூட்டிக்கிட்டு நீ உங்கள் மாமாவை கூட்டிகிட்டு பேசுகிறதுக்காக அழைச்சிட்டு போனேன். ஆனால் அந்த தாமஸ் உங்கள் எல்லாரையும் அவமானப்படுத்தி தான் அனுப்பினார். மாமா அப்போவே கண்டிஷனாக சொல்லிட்டார்ல அந்த ஜெனி விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு. இனிமேல் தலையிடக்கூடாதுன்னு முடிவெடுத்த பிறகு இப்படி நீ வீட்டுக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்கக்கூடாது தமிழ் அப்படின்னு அங்கே ஈஸ்வரி சொல்ல, இல்லை என்னை யாராவது நம்புங்க, சத்தியமாக இந்த விஷயத்த நான் பண்ணவே இல்லை, நான் ஃபோன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ உங்கள் அப்பா போய் சொல்கிறான்னு சொல்கிறியா? நீ சொல்லி தான் உங்கள் அப்பாவே இந்த வேலையை பார்த்து தான் எல்லாருக்கும் முன்னாடி ஒத்துக்கவும் செஞ்சுட்டாரு. நீ என்ன தமிழ் அப்போல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி காரியத்தை சாதிக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு தமிழ்ச்செல்வியை பார்த்து ஈஸ்வரி கேட்க, அம்மா அவள் பண்ணக்கூடியவதாம்மா, கர்ப்பமாக இல்லாதப்பவே கர்ப்பமாக இருக்குன்னு வயிற்றுல துணியை கட்டிட்டு இந்த வீட்டில் நடித்தவன், அப்படிப்பட்டவளுக்கு இந்த பொய்யெல்லாம் சாதாரணம் தானம்மா அப்படின்னு சித்ராவும் சொல்கிறாங்க. ஏங்க நீங்களாவது நம்புங்கங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க தமிழ்ச்செல்வி. அங்கே நின்றுட்டு இருக்க மோகனா, ஏன் ஈஸ்வரி இப்படி பேசுகிற, ஆனால் தமிழ்ச்செல்வி இப்போ உண்மையாகவே மாசமாக தானே இருக்கா அப்படின்னு சொல்ல, ஏதோ அந்த கடவுளுடைய அருள்னால திரும்ப அவள் மாசமாயிட்டா, அதுக்காக அவள் சொன்ன போய் இல்லைன்னு ஆயிடாதில்ல தாச்சி அப்படின்னு இங்கே ஈஸ்வரியும் மோகனாவை பார்த்து கேள்வி கேட்க, மோகனாவும் அமைதி ஆயிடுறாங்க. அப்போதான் நீயாச்சு என்ன நம்ப அப்போத்தானு பக்கத்தில் போய் கெஞ்சவும் செய்கிறாங்க தமிழ்ச்செல்வி. அப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணவே இல்லைப்பா, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்ல, இல்லை தமிழ் உன்னுடைய நம்பர்லேருந்து தான் எனக்கு ஃபோன் வந்தது, உன் குரல் தான் எனக்கு கேட்டதுன்னு செல்லப்பாண்டியே சொல்கிறாங்க. ராஜாங்கம் இதுக்கு மேலே பொறுக்காம போதும், இனி உங்கள் நாடகத்தை நம்பி ஏமாற நான் தயாராகவே இல்லை அப்படின்னு அங்கே நின்றுக்கிட்டு இருக்க ராஜாங்கமும் வேகமாகவே கத்துறாங்க. இங்கே தமிழ்ச்செல்வி ரொம்ப பயந்து போய், மாமா சத்தியமாக நான் இதை பண்ணவே இல்லை, உங்கள் பேச்சை மீறக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ரொம்ப அமைதியாகவே இருந்தேன். ஜெனியோடைய லைஃப் சரியாகணும்னு ஒரு பக்கம் எனக்கு ஆசை இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்கள் பேச்சை மீறி எதுவுமே செஞ்சிடக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். சத்தியமாக நான் அதை செய்யவே இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகவும் செய்கிறாங்க. உடனே ராஜாங்கத்துக்கு ஒரு ஃபோன் வருது. தலைவர் ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த நானும் கேள்விப்பட்டேன். எதிர்கட்சி வீட்டிலையே நீ இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்க ராஜாங்கம், இதனால் உனக்கும் நமக்கும் இந்த கட்சிக்கும் எவ்வளோ பெரிய கெட்ட பேர் தெரியுமா? நீ இனிமே பிரச்சாரம் பண்ண முடியுமா இல்லையான்றது இனி நான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபோனை வைக்க, போதுமா இப்போ எல்லாருக்கும் சந்தோஷமா, வரப்போகிற எலெக்ஷனில் நான் இனி நிற்பேனா இல்லை நிற்க மாட்டேனான்னு கூட எனக்கு தெரியலை, எல்லாமே இந்த தமிழ்ச்செல்வி பண்ண காரியத்தினால தான் சொல்லிட்டு எங்கள் ராஜாங்கம் பயங்கர கோவப்படுறாங்க. இங்கே அமைதியாகவே நின்றுட்டுருக்க சேதுவை பார்த்துட்டு, என்ன செய்து நீ மட்டும் எதுவுமே பேசாமல் நிற்கிற, நீ நிற்கிறத பார்த்தா உன் பொண்டாட்டி தமிழ்ச்செல்விக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிற மாதிரில இருக்கு, இல்லை உனக்கும் இந்த விஷயத்தில் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு அந்த ஈஸ்வரி கேட்கும்போது, இல்லை அப்படின்னு வேகமாக கத்துறாங்க. என் அப்பாவை மீறி நான் எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டேன் தமிழ், நீ சொல்லும்போதே நான் வேண்டான்னு சொன்னலை, எப்படியாச்சும் எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிதுன்னா நான் அது மூலமாக அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருவேன்னு நீ தானே தமிழ் என்கிட்ட சொன்னேன். எனக்குள்ள தெரியாமல் நீ தான் தமிழ் இதெல்லாம் செஞ்சுருக்க, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமா உன்னை நான் எவ்வளோ நம்பி நான் உன்னை பார்த்துக்கிட்டேன், உண்மையில நான் அவ்வளோ அன்பு அக்கறையுமா இருந்தனே தமிழ், ஆனால் நீ எங்கள் அப்பாவுக்கே இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டியே, இனி உன்னை எப்படி நான் மன்னிப்பண்ணு சொல்லிட்டு சேதுவும் திட்டுறாங்க. எங்க நீங்களாச்சும் என்னை நம்புங்கங்கன்னு தமிழ்ச்செல்வி எல்லார்கிட்டையும் அழுது புலம்புறாங்க. தன்னை நம்ப சொல்லி கெஞ்சவும் சொல்கிறாங்க. ஆனாலும் வீட்டில் இருக்க யாருமே எங்கள் தமிழை நம்புகிற மாதிரி இல்லை. அம்மாச்சி கூட எங்கள் தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு, ஏண்டி என்கிட்டயாச்சும் நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லடி அப்படின்னு கேட்டதுமே சுத்தமாக நொறுங்கி போயிடுறாங்க. வசந்தியோ இங்கே தான் புருஷன் செல்லப்பாண்டிக்கிட்ட, ஏய்யா உனக்கு ஃபோன் பண்ணது தமிழ் தானா, உனக்கு நல்லா தெரியுமான்னு சொல்லி கேட்க, நான் எதுக்கு பொய் சொல்ல போகிறேன், தமிழ்ச்செல்வி தான் எல்லாத்தையும் பண்ணது அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்ல, ஆனால் எனக்கு ஏதோ சந்தேகமாகவே இருக்குது, தமிழை இப்படி அழுது புலம்புறதை பார்க்கும்போது கண்டிப்பாக இதை அவள் செஞ்சிருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுதுன்னு
வசந்தியும் செல்லப்பாண்டியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்த ஐஸ்வர்யாவுக்கும் சித்ராவுக்கும் கூட நிற்கிற ஈஸ்வரிக்கும் சந்தோஷமாக இருக்கு. தனமும் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் தான் அக்காவுக்காக போய் கெஞ்சுறாங்க. மலரும் அதை தான் பேசுகிறாங்க. அக்காவை நம்புங்க, அக்கா இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தனம் ஒரு பக்கம் சொல்ல, மலரும் தமிழ் ரொம்ப நல்லவன் மாமா, அவள் இந்த தப்பை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை, உங்கள் பேச்சை மீறி இப்படி ஒரு விஷயத்த அவள் எப்படி தான் அப்பா கிட்ட சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, உன் கண்ணு முன்னாடி தானே இப்போ சொன்னா மலரு, அவங்க அப்பாவுக்கு இவ தான் ஃபோன் பண்ணியிருக்கா, இவன் நம்பர்லேருந்து தான் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போயிருக்கு, அவங்க அப்பாவுடைய ஃபோனை செக் பண்ணி பார்த்தவொடனே தான் தெரியுதே, இதுக்கு மேலே இவரை என்ன வேணும், அவன் நம்பர்லேருந்து கால் வந்தது உண்மை, அவள் பேசியிருக்காது உண்மை, அவள் குரலில் வேறு யாராவது இந்த வீட்டில் பேசியிருக்க முடியும்னு சொன்னதுமே அங்கே நிற்கிற ஐஸ்வர்யா முழகம் சட்டுன்னு மாறுது. ஆனால் அப்படியெல்லாம் இந்த வீட்டில் நடக்க வாய்ப்பே இல்லை. இது எல்லாத்தையும் பண்ணது இந்த தமிழ்ச்செல்வி தான்னு சொல்லிட்டு உறுதியான முடிவோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்க எல்லாருமே. அப்பா மேலே இருக்க அதீத அன்புனால திரும்பவும் தமிழ்ச்செல்வியை சந்தேகப்பட்டு நிற்கிறாங்க. எங்கே சேதுவும் எங்க தமிழ்ச்செல்வி எல்லார்கிட்டையும் கெஞ்சி மன்றாடி பார்த்துடுறாங்க. ஆனால் யாரும் எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. தமிழ் கொஞ்ச நேரம் போய் ரூமில் உட்காந்து அழுகவும் செய்ய உள்ளே போன மலரும் தனமும் எங்கள் தமிழ்ச்செல்வியை சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. அக்கா நீ ஃபோன் பண்ணலன்னு சொல்கிற, ஆனால் அப்பாவுடைய ஃபோனில் உன்னுடைய நம்பர் தான் பதிவாகியிருக்கு, நீ தான் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன்னு அவரும் தெளிவாக சொல்கிறாரு, எப்படிக்கா இதெல்லாம் நடந்திருக்க முடியும்னு சொல்ல எனக்கும் அதானே தனம் புரியலை. என்னுடைய ஃபோனை நான் எந்த டைமில் அப்போடைய நம்பருக்கு கால் வந்திருக்கு அப்படின்னு உடனே யோசித்த தமிழ்ச்செல்வி கீழே ஓடி வராங்க. அப்பா உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்னு வெடுக்குன்னு பிடுங்குறாங்க தமிழ்ச்செல்வியும். செல்லப்பாண்டியும் தன்னுடைய ஃபோனை தமிழ்ச்செல்விகிட்ட கொடுக்க அந்த டைமை பார்த்துட்டு, நான் இந்த டைமில் என்னுடைய ஃபோன்லேருந்து எந்த காலும் உங்களுக்கு நான் பண்ணவே இல்லை, அதுதான் உண்மை, இந்த டைமில் நான் குளிக்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ராஜாங்கத்தை முன்னாடியே தமிழ்ச்செல்வி இப்படி சொல்ல சேதுவும் தமிழை பார்க்குறாங்க. ஆமாம், இந்த டைமில் நான் என் ஃபோன்லேருந்து நான் எந்த ஃபோனும் பேசவே இல்லை, அப்படி இருக்கப்போ என் ஃபோன்லேருந்து எப்படி இவங்களுக்கு கால் போயிருக்க முடியும் அப்படின்னு நினச்சி தமிழ்ச்செல்வி உடனே தன்னுடைய ஃபோனை எடுக்கிறாங்க. தன்னுடைய ஃபோன்லேருந்து கால் போனதுக்கான எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை. ஏன்னா நீங்களே பாருங்கள், என் ஃபோன்லேருந்து இங்கே கால் போயிருந்துச்சுன்னா அது என்னுடைய கால் ஹிஸ்ட்ரியில் இருந்திருக்கணும், ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் டெலிட் ஆகிருக்கு. அப்போது யாரோ ஒருத்தவங்க என் ஃபோன்லேருந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசுகிற மாதிரி பேசிட்டு என்னுடைய கால் ஹிஸ்ட்ரியிலேருந்து அதை இங்கே டெலீட் பண்ணவும் செஞ்சுருக்காங்கன்னு எங்கள் தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே சேதுவிலேருந்து மற்றவங்க எல்லாரும் அதிர்ந்து போங்க, உண்மையை கண்டுபிடிச்சிருவாளோன்ற பயத்தில் ஈஸ்வரி நிற்க, ஈஸ்வரி உடனே இதை மாற்றணும் திசை திருப்பணுன்றதுக்காக, என்ன நீ ஓன் ஃபோனு ஓ ரூமில் இருக்க போகுது, ஓன் ஃபோனில் எடுத்து யார் பேச போகிறான், அதுவும் ஓன் குரலை இந்த வீட்டில் பேசுகிறதுக்கு யார் இருக்கா, இங்கே பார் தமிழ், செஞ்ச தப்பை நீ தான் செஞ்சுன்னு ஒத்துக்கோ, அதை விட்டுட்டு மற்றவங்க மேலே பழியை போட்டு தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காத. என்ன மாமா இன்னும் பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் தேர்தலுக்கும் உங்களுடைய இந்த பேருக்கும் கெடுதல் ஏற்படுத்தின இவை இனி இந்த வீட்டில் இருக்கணுமா, கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கன்னு அங்கே ஈஸ்வரி இந்த விஷயத்த சொல்லும்போது இங்கே ராஜாங்கமும் சேதுவும் எல்லாருமே இங்கே தமிழை பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது என்னுடைய ஃபோன்லேருந்து யாருமே வேறு யாரும் ஃபோன் எடுக்கலை, என்னுடைய ஃபோனை யாருமே யூஸ் பண்ணலை அப்படி தானே சொல்ல வரீங்கன்னு கேட்க, ஆமாம் உன் ஃபோனை யார் எடுத்து பேசியிருக்க போகிறான்னு சொல்லும்போது, அப்போது என் ஃபோனை எடுத்து பேசின ஐஸ்வர்யா கிட்டே நான் கேட்குறேன்னு சொல்ல, ஏய் என்ன சொல்கிறேன், உன் ஃபோனை நான் இதுக்கு எடுக்கணும் அப்படின்னு அங்கே ஐஸ்வர்யா பதறி போய் நிற்க, உடனே ராஜாங்கம் முன்னாடியே எங்கள் தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, என்னுடைய ஃபோனில் என்னுடைய காலேஜில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஏற்படுத்தின ஒரு சின்ன விஷயந்தான், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன ஒரு அப்ளிகேஷன் தான் இது, என் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன், அதுதான் இப்போ என்னைய இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்ற உதவி பண்ணியிருக்கு. என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய ஃபோன்லேருந்து யார் எடுத்து கால் பண்ணினாலும் அவங்களுடைய இங்கே ஃபேஸ் அதில் ரெக்கார்ட் ஆகும். அப்படி கால் பண்ண எங்கள் ஐஸ்வர்யோடைய ஃபோன், அதாவது அப்படி என் ஃபோன்லேருந்து கால் பண்ண ஐஸ்வர்யோடைய ஃபேஸ் எப்படி என்னுடைய ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு நீங்களே பாருங்கன்னு காட்டவும் செய்கிறாங்க. இது ஐஸ்வர்யா தானே, இது நீ தானே ஐஸ்வர்யா அப்படின்னு கேட்க, ஐஸ்வர்யா அப்படி அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்னுடைய ஃபோன்லேருந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினது ஐஸ்வர்யா தான் அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. ஏற்கனவே எங்கள் சேதுவுக்கு இங்கே பல தடவை ஐஸ்வர்யா பல குரலில் பேசி அசத்தியிருப்பாங்க, அது ஞாபகத்துக்கு வருது.
ஏ ஐஸ்வர்யா, உண்மையை சொல்லு அப்படின்னு பக்கத்தில் வராங்க சேதுவும். இல்லை மாம்சு, நான் எதுக்கு மாம்சு, அவள் ஏன் பக்கம் இங்கே திசை திருப்பி விட பார்க்குறான், நான் இதுக்கு உங்கள் ஃபோன்லேருந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நீ தான் இந்த வீட்டில் பல பேருடைய குரலை பேசக்கூடிய ஒரே ஆள். எங்கள் அப்பா குரலாக இருக்கட்டும், என் அம்மாச்சி குரலாக இருக்கட்டும், எல்லார் குரலையும் நீ தான் பேசுவேன். அப்போ நீ தான் தமிழ்ச்செல்வி குரல்லையும் அவளுடைய ஃபோனை எடுத்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பேசியிருக்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே இங்கே ஈஸ்வரி சித்ராவும் ஆடி போய் நிற்கிறாங்க. எப்படி இந்த விஷயம் கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு நினச்சிட்டு பயத்தில் நீ தான் ஐஸ்வர்யா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும்போது, என்னையா சொல்கிற அப்படின்னு ராஜாங்க கேட்க, ஆமாப்பா, இந்த ஐஸ்வர்யாவுக்கு பல பேர் குரலில் பேசி நல்ல பழக்கம் இருக்குது. தமிழ்ச்செல்வி குரல் என்ன பேச முடியாதா என்ன, அவளுடைய குரலை தான் இவ யூஸ் பண்ணியிருந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் தம்பி, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது மாப்பிள்ள, ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சின்ன கரகரப்பு இருந்தது குரலில். நான் அப்போ கேட்டபோதே எதேதோ சொல்லி சமாளித்தாங்க, ஆனால் இப்போ தானே தெரியுதுன்னு அங்கே செல்லப்பாண்டி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தமிழ்ச்சொல்லி பல்லான்னு ஒரு அறையை இங்கே ஐஸ்வர்யா கணத்தில் விட, எதுக்கு இந்த வேலையை பார்த்து சொல்லு அப்படின்னு போட்டு அடிக்கவும் செய்கிறாங்க. மோகனாவும் பக்கத்தில் வந்து, நீ செஞ்ச தப்புக்கு இங்கே தமிழ்ச்செல்வி பழியை ஏற்றிட்டீங்கம்மா, தமிழ்ச்செல்வி ஃபோன்லேருந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன்னா அப்போ தமிழ் இந்த வீட்டிலேருந்து வெளியே அனுப்பணுன்ற ஒரு காரணத்துக்காக தானே, இல்லை தமிழ்ச்செல்வியோடைய விஷயத்தில் தலையிட்டு அவளை ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தானேன்னு சொல்லிட்டு மோகனாவும் அடிக்கிறாங்க. அடியை வாங்கினதுக்கு பிறகு ஐஸ்வர்யா அழுதுகிட்டே நிற்க, அங்கே ஈஸ்வரியும் தடுத்து நிறுத்த, போதும் இந்த விஷயத்தில் நீ தலையிடாத ஈஸ்வரி, ஒதுங்கியே இரு அப்படின்னு அங்கே மோகனாவே பயங்கரமாக திட்டுறாங்க. அங்கே நிற்கிற அப்பாத்தாவும், இதில் இவளுக்கும் சம்மந்தம் இல்லாமலாம் இருக்கும், இவ சொல்லி தான் இது எல்லாமே நடந்திருக்கும், ஏன்னா இந்த வீட்டில் தமிழ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரே ஆளுன்னு அது ஈஸ்வரி தானே அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே தமிழ்ச்செல்வி மேலேருந்து பேக்கில் அழுத்துக்கிட்டு கீழே வந்துடுறாங்க. வந்ததை பார்த்ததுமே தமிழ் எங்கே கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்க, இதுக்கப்புறம் என்னை நம்பாத இந்த வீட்டில் நான் எதுக்காக இருக்கணும், எப்போதுமே நான் நம்ப மாட்டாங்க, ஒரு தப்பு பண்ணதுன்னா உண்மைதான், ஆனால் அந்த தப்புக்காக திரும்ப திரும்ப நான் தண்டனை இந்த வீட்டில் அனுபவிச்சுட்டே இருக்கணுமா, இப்போது அவங்களுக்கு வேணும்னா அவங்க நினைக்கும் போது அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும், அவங்க வேண்டாம் நினைக்கும் போது அவங்க சொல்கிற பழியை ஏற்றுக்கிட்டு நான் ஒதுங்கி நிற்கணும்னா அதுக்கு நான் எப்படி அம்மாச்சி இருக்க முடியும் இந்த வீட்டில், என்னால் இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் முன்னாடியும் சேது முன்னாடியும் வந்து நிற்கிற தமிழ்ச்செல்வி, நான் எப்போவோ முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் என் மேலே சந்தேகப்படும் போது நான் எப்போவோ முடிவு பண்ணிட்டேன், இனி இந்த வீட்டில் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுன்ற முடிவை நான் எடுக்கவும் செஞ்சுட்டேன். ஏன்னா ஒரு மனுஷன் எப்போதுமே ஒரே நிலையாக இருக்கணும், ஒரு தடவை தப்பு பண்ணிட்டா திரும்பவும் தப்பு பண்ணுவாங்கன்னு அதே கோணத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அது என்னால் ஏற்றுக்க முடியலை. இந்த வீட்டில் திரும்ப திரும்ப நீங்கள் என்னை கஷ்டப்படுத்துறதும் திரும்பவும் சந்தோஷப்படுத்துகிறன்ற பேரில் ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சிட்டே இருக்கதும் எனக்கு அதில் விருப்பமே இல்லை. மொத்தமாகவே நான் இதெல்லாம் வெறுத்து ஒதுக்கிட்டேன். இவங்க சொன்ன இந்த விஷயத்துக்காக இப்போது உண்மையிலே நீங்கள் யாருன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் உங்கள் கூட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பமே இல்லை. இப்போவே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பணும் தான் நான் முடிவு எடுத்தேன். அதுக்கு முன்னாடி இந்த தப்பை நான் செய்யலைன்னு உங்கள் எல்லார்கிட்டையும் நிரூபிக்கணும்னு நினச்சேன். ஏதோ ஒரு விஷயம் என்னை காப்பாற்றடிச்சு என்னுடைய ஃபோனில் இருந்த இந்த அப்ளிகேஷன் மூலமாக இதுக்கப்புறம் இனி உங்களுக்கும் எனக்கும் இனி எந்த உறவோ எந்த சம்மந்தமோ கிடையவே கிடையாது அப்படின்ற ஒரு முடிவை இங்கே எடுக்கிறாங்க. இங்கே தமிழ்ச்செல்வியும், தமிழ் என்னத்தா பேசுகிற, நீ முதல்ல உள்ளே போவாத்தா, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அங்கே அப்பத்தாவும் சொல்கிறாங்க. இல்லாமாச்சி, இது உங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தலங்களை நம்பி ஏமாந்து போகிறது என்னால் என் மனசை ஏற்றுக்க முடியலை. இனி நான் இருக்க வேண்டிய இடம் எதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இனி இந்த வீடோ இந்த வீட்டில் இருக்கவங்களோ எனக்கு உரிமையானவங்க இல்லைன்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, மோகனா ஓடி வந்து, தமிழ் ஏன் தமிழ் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ உள்ளே போ தமிழ் அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீட்டில் யாருமே நான் நம்பாதப்போ நான் எதுக்காகத்தான் இந்த வீட்டில் இருக்கணும், தப்பு செஞ்சவங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு, அவங்களுக்கான தண்டனை நீங்கள் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க, ஆனால் எனக்கான முடிவை நான் எடுத்துக்கிறதுல தெளிவாக இருக்கேன், இனிமே இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை அப்படின்னு சொல்ல, சேதுவும் ராஜாங்கவும் அதிர்ந்து போய் தமிழ்ச்செல்வியை பார்க்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு ராஜாங்க பேச வரும்போது, போதும் மாமா, இதுக்கப்புறமா யார் பேச்சையும் கேட்க தயாராக இல்லை,
உங்கள் மேலே உங்கள் பையன் பாசமாக இருக்கிற அதே அளவு என்கிட்ட கொஞ்சம் காட்டியிருந்தானா இந்த அளவுக்கு சந்தேகப்பட்டிருக்க மாட்டார். ஆனால் முழுக்க முழுக்க உங்களை நம்புறதும் தப்பு இல்லை. அதே சமயம் கட்டின பொண்டாட்டியை எப்போதுமே இங்கே சந்தேக பார்வையோட பார்க்குற புருஷனும் எனக்கு சரியாக இருக்க மாட்டார். இனிமே இந்த உறவுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கிளம்ப, தமிழனை மன்னிச்சிரு, நான் ஏதோ தெரியாமல் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் உங்கள் கோவத்தில் தாங்க கத்துறீங்க பேசுகிறீங்க. மனசுலேருந்து அந்த வார்த்தைகள் வருதா இல்லை உங்கள் அப்பா மேலே இருக்க அதீத அன்புனால வருதா எனக்கு எதுவுமே தெரியலை. ஆனால் ஒவ்வொரு தடவையும் வலியையும் வேதனையும் அனுபவிக்கிறது நான் மட்டும்தான். இந்த வலியும் வேதனையும் என்னை திரும்ப திரும்ப காயப்படுத்திகிட்டே இருக்கக்கூடாது. அதுக்காக மட்டும்தான் நான் உங்களை விட்டு போகணும்னு முடிவு பண்ணுறேன். எனக்கோ என் குழந்தைக்கோ இந்த கஷ்டம் திரும்ப என்றைக்குமே வந்துடக்கூடாது. இனி இந்த வீட்டில் நான் இருக்க போகிறதில்ல. இப்போ சந்தோஷமாக உங்களுக்குன்னு உங்கள் ஈஸ்வரியை பார்த்து கேட்க ஈஸ்வரியும் சித்ராவும் அப்படியே தலையை கீழே போட்டுட்டு நிற்கவும் செய்கிறாங்க. நடந்த பிரச்சனைக்கும் எனக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லைன்னு உங்ககிட்ட நான் நிரூபிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எதுக்காகவும் என்னைய இனிமே எதுக்காகவும் நான் எப்படிப்பட்டவன்னு சொல்லி உங்ககிட்ட நிரூபிச்சிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த வீட்டில் இருந்தால் தானே அதுக்கான அவசியமும் வரப்போதும். இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா அதுக்கான அவசியமும் இருக்க போகிறதில்லல அப்படின்னு சொன்ன தமிழ்ச்செல்வியை பேக் எடுத்துட்டு, அம்மா அப்பா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல, தமிழை கொஞ்சம் பொறுமையாக யோசி தமிழ் அப்படின்னு வசந்தி சொல்கிறாங்க. ஏற்கனவே நீ சொன்னதுக்காக தாம்மா, உனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் இந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்காகவும் யோசித்து நான் பெரிய முடிவெடுத்தேன். ஆனால் அதெல்லாம் தப்புன்னு இங்கே அவரே எனக்கு சரியாக உணர வச்சுட்டாரு. இதுக்கப்புறமும் நான் இங்கே இருக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி பையை எடுத்துகிட்டு கிளம்பிட்டு வெளியே போகிறாங்க அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிக்கிட்டு. அங்கே நிற்கிற சேதுவும் மற்றவங்களும் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. ஃபோன் மூலமாக தான் யார் என்னன்றதை நிரூபிச்சிட்டாங்க. அங்கே நிற்கிற ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமான அடி விழுந்த கையோட இங்கே மேலே மாடிக்கு ஓடுறாங்க. ஐஸ்வர்யாவும் பேக் எடுத்துகிட்டு அவங்க ஒரு பக்கம் கிளங்க, எங்கே கிளம்பிட்டேன்னு அங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் கேட்க, இதுக்கப்புறம் நான் எப்படி இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் இருக்க முடியும்னு சொல்லும்போது உடனே அந்த தமிழே வீட்டை விட்டு வெளியே போயிடா, நீ இந்த வீட்டில் இருந்தால் தான் என்ன அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளே சேது என்ன பண்ணுறாங்க, அந்த பையை தூக்கி விட்டு வெளியே வீசிட்டு அந்த ஐஸ்வர்யாவையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது, உன் சொந்த ஊர் எதுவோ அந்த ஊருக்கு போ அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள, என்னையா சேது என்ன பண்ணுற, என் அண்ணன் பொண்ணு அவ அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு கூட்டாக நீங்களும் தானே இருந்திருக்கீங்க, நீங்களும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, தமிழை என்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினச்சி நீங்கள் ஒவ்வொரு முடிவையும் ஒவ்வொரு செயலையும் நீங்கள் திட்டம் போட்டு பண்ணியிருக்கீங்கள, இந்த திட்டத்துக்கு நானே இப்போ பலிக்கடம் ஆயிட்டேன்ல, என் தமிழே என்னை விட்டு போயிட்டான், இதுக்கப்புறம் நீங்கள்லாம் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு அவங்களையுமே பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. மாமா என்ன மாமா இதெல்லாம், சேது தான் ஏதோ பண்ணுறான்னா நீங்களும் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லி அங்கே ராஜாங்கத்தை பற்றி கேட்க, ராஜாங்கமும் சேது எடுத்த முடிவு சரியான முடிவு தான், இனிமேலாவது இந்த வீட்டில் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே போக, இந்த வீட்டுக்கு வாழ வந்தவளும் சரியில்லை, இந்த வீட்டிலேருந்து வீட்டை விட்டு வாழ்கிறதுக்காக போனாலே என் பொண்ணு சாவுதறின்னு சொல்லிட்டு அவளும் சரியில்லை, மொத்தத்தில் இந்த குடும்பத்தை கெடுக்க வந்த பாவிங்கடி நீங்களாம், உங்களையெல்லாம் ஜென்மத்துக்கும் இந்த வீட்டுக்குள்ளே அனுமதிக்கவே கூடாது. பாவம் தமிழ், அவள் எவ்வளோ மனசு உடைஞ்சு கஷ்டப்பட்டிருந்தா இந்த முடிவை எடுத்து இந்த வீட்டை விட்டு போயிருப்பா. என் பேரனையும் அவளையும் சேர்த்து வைக்க நான் எவ்வளோ பாடுபட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஒரே நிமிஷத்தில் அதை எல்லாத்தையும் மொத்தமாக முடிச்சிட்டிங்களடி, இனிமேல் இந்த வீட்டில் உங்களுக்கும் இடம் இல்லடி அப்படின்னு சொல்லி 3 பேருமே வெளியே தூக்கி வீசுகிறாங்க. எங்கள் அப்பத்தாவும் மோகனாவும் காரி தொப்பிட்டு தான் உள்ளே போகிறாங்க. உள்ளே போன பிறகு அங்கே நிற்கிற சேதை அழுதுகிட்டே நிற்க, ஏயா சேது நீ கவலைப்படாதையா, நாளைக்கே நான் தமிழ்ச்செல்வியை போய் பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு ராஜாங்க சொல்ல, வேணாம்ப்பா, தமிழ்ச்செல்வி மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கு, திரும்பவும் நம்ம அவள் முன்னாடி போய் நின்று அவளுடைய கோபமோ இல்லை வார்த்தைகளோ உங்களை காயப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஐயா ஏதோ ஒரு வகையில் நானும் இதுக்கு காரணமாயிட்டேன், தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு ஒரு வகையில் இல்லை பல வகையில் நானே காரணமாக தான் இருந்திருக்கேன், நீ எதுவும் பேச வேணாயா, நானே போய் தமிழ்ச்செல்வியை நாளைக்கு பார்க்குறேன்னு ராஜாங்க சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. தமிழை நினச்சி மனசுடைஞ்சு நிற்கிறாங்க சேதுவும். யார் என்னத்தை சொல்லியிருந்தாலும் நீ உன் பொண்டாட்டியை நம்பியிருக்கணும்ல, நானே ஒரு நிமிஷம் ராஜாங்கத்துக்கு இவ்வளோ பெரிய அவமானம் ஏற்பட்டுடுச்சுன்ற கோபத்தில் அவளை திட்டேன், நானும் அப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு அப்போத்தான் மனசுடைஞ்சு இங்கே சேதுக்கிட்ட பேசுகிறாங்க.
சேதுவும் தான் செஞ்ச தப்பை உணர்ந்து ரொம்பவே வலியோடையும் வேதனையோடையும் தமிழுக்காக துடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஆனால் தமிழ் இனி யாரையும் நம்பி ஏமாற தயாராக இல்லை. தன் கையே தனக்கு உதவின்ற மாதிரி அவங்க இந்த வீடு வேண்டாம், இந்த உறவு வேண்டாம்னு சொல்லி தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க.